வாங்க சிம்பிளான மாங்காய் ஊறுகாய் செய்யலாம் வாங்கிக்கணும். அப்புறம் கடுகு உங்களுக்கு தேவைக்கேற்றது கடுகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டு போடுவேன். அதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு இதில் வெந்தயம் கடுகு வரமிளகாய் 3 வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பூண்டு போடலாம். நான் சும்மா 2 கட்டி அதை உளிச்சு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறையவே போடுவேன். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப வேணாம் லைட்டாக. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால சும்மா கலருக்காக. அவ்வளோதான். கழுவிட்டு தான் அரைஞ்சி வச்சுருக்கிறேன். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். மாங்காய் சீசன் கிடைக்கிறப்ப இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் ஓரளவுக்கு வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன் இதில் உப்பு போடலன்னா இந்த கடுகு வெந்தயம் வரமிளகா உப்பு இது 4 வறுத்தனால அதில் நான் உப்பு போடல. இதில் இருக்கிற இதே போதும். எண்ணெய் நிறையா தான் இருக்குது. இந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக அதாவது வெயிலில் வச்சு எடுத்துருங்க. ரொம்ப போட்டு அடுப்புலேயே இதிலே குழக்கலன்னு வேவிக்க வேணாம். இதோட இந்த தயிர் சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் ரச சாதம் எதுக்கு உங்களுக்கு எதுக்கு பிடிக்குதோ அது எதுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் மக்களே. இந்த பவுடர் கொட்ட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். 2-3 நாள் ஆனோடனே இப்போ இப்படி இருக்குது. 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது, அதனால சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க.